நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த முடியாத இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு முதலமைச்சர் மேல அதிமுக பொதுச் செயலாளரும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தார். இன்னைக்கு அதுக்கும் சேர்த்து முதலமைச்சர் மதுரையில் பதில் சொல்லி இருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த அடிப்படையில் நமக்கு நீதியை வகுத்து கொடுத்திருக்கிறதோ அதை மாறாமல் கடைபிடிப்பதுதான் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. இதுல ஆட்சியில் இருக்கிற போது ஒரு மாதிரி, ஆட்சியில் இல்லாத போது இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுவது திமுக கடந்த கால வாடிக்கை. ஏன்னா தீர்ப்பு வழங்கப்பட்டதான்னு சொன்னது திமுக தான். உச்ச நீதிமன்றமா உச்ச குடிமன்றமா சொன்னது திமுக தான். பொதுவாக தனக்கு சாதகமா வந்தா அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும், பாதகமான தீர்ப்பு என்று சொன்னால் அதை கடுமையாக விமர்சிப்பதும் ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துகிற திமுக செயல் அப்பட்டமாக தெரியுதுங்க. முதலமைச்சருக்கு பெரிய அச்சம் என்னன்னா, 2026 தேர்தலில் அவர்கள் இதுவரை அளித்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை. எனவே 2026 தேர்தலில் எப்படி மக்களை சந்திப்பது? அதுக்கு ஒரே முகமூடி பிஜேபி எதிர்ப்பு, மதசார்பின்மை. இப்போ கருணாநிதி சொன்னதும் சரி, சாமிநாதன் சொன்னதும் சரி, அதாவது முதலமைச்சர் இப்படி பேசுவதற்கான அறிகுறி காரணம் 26 தேர்தல் தான். ஏன்னா முழுக்க அவர் மதச்சார்பு சாயலே பிடிச்சிருக்காரு. ஏன்னா இங்க யாரை சொன்னால் ஒட்டுமொத்தமான வாக்கும் தங்களுக்கு கிடைக்குமோ அதை சொல்ல முயல்றாங்க. ஆனா அந்த சிறுபான்மை மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுக கடந்த காலத்தில் மோடியை காட்டி, பிஜேபி காட்டி தங்களை ஏமாற்றி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக உணர்ந்து மக்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டிய உணர்வோடு இருக்காங்க. தேர்தலுக்காகத்தான் அப்படி பேசுறாருன்னு சொன்னா, பழைய அடிமைகள், புதிய அடிமைகள், பி டீம், சி டீம் அப்படின்னு யாரு வந்தாலும் அவர்களை எல்லாம் வீழ்த்தி விட்டு டோர்னமெண்ட்ல சாம்பியன் சூட போறது நாங்க தான், எந்த பால் வந்தாலும் அதுல சிக்ஸர் அடிக்க போறது நாங்க தான் அப்படின்னு பேசுறாரே முதல்வர். சார், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி வார்த்தை வருவானு ஒரு சொல்ல கல்வெட்டில் படிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அநாகரிகமாக அது என்ன திரும்ப அடிமை, யாருக்கு அடிமை? 1947 சுதந்திரம் பெற்ற வரைக்கும் ஜனநாயக ஆட்சி நடக்குது நாட்டுல. ஜனநாயகத்தின் மாண்பு மதிக்க நாம எப்ப பாரு அடிமை, கொத்தடிமை இந்த வார்த்தையை தவிர நல்ல வார்த்தையே முதலமைச்சரும் இல்லை. அவர் வளர்ப்பே அப்படின்னு மிகப்பெரிய தப்பு செய்யறது. போக வேண்டாம், நீங்க சொல்லுங்க. சார் நீங்க சொல்லுங்க, ஒரு முதலமைச்சருக்கு வேற வார்த்தையே இல்லையே சார். இது எத்தனை பேசிக்க நீங்க கடந்த காலம் எடுத்து பாருங்க. இந்த 4 ஆண்டுகள்ல எடப்பாடி குறித்தும் அதிமுக குறித்தும் அவர் பேசிய ஒரு வார்த்தையும் பாருங்க. அவராக ஒரு மகன் துணை முதலமைச்சர் பாருங்க, எவ்வளவு கொச்சையான வார்த்தை. இதெல்லாம் அநாகரிகமான செயல் சார்.